தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் ஓப்பிலி நாயக்கனஹள்ளி ஊராட்சி முத்தனூர் அடுத்த கோம்பை பொதியம்பள்ளம் அருகில் அமைந்துள்ள அருள்மிகு நொண்டி முனீஸ்வர சுவாமி மகா கும்பாபிஷேக திருவிழா 8 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிவபெருமானின் ருத்ர வடிவத்தில் வடிவாகி எல்லோரையும் கோவில் கொண்டு ஊர்காக்கும் காவல் தெய்வமாய் அமர்ந்து ஏவல், பில்லி, சூனியம், காத்து கருப்பு, செய்வினை என்று கண்ணுக்கு தெரியாத துஷ்ட சக்திகளிடமிருந்து நம்மை காத்து அருளும் நொண்டி முனியப்ப சுவாமிக்கு நிகழும் மங்களகரமான சுபஸ்ரீ பிரபாபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோக மிகுந்த சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் மிதுன ராசியில் அருள்மிகு எங்கள் குலதெய்வ ஸ்ரீ நொண்டி முனியப்ப சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்த அன்பர்களும் பங்காளிகள், பெரியோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெருந்திரளாக வந்திருந்து மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டனர். திங்கட்கிழமை காலை கொடியேற்றுதல் மற்றும் கங்கணம் கட்டுதல் நடைபெற்றது. இரவு 8 மணிக்கு மேல் தீர்த்த குடத்தை ஊர்வலமாக எடுத்து சென்று சுவாமி ஆடி நடந்து சென்று முனீஸ்வர சுவாமி தீபாராதனை செய்தனர். வியாழக்கிழமை மங்கள இசை சுவாமி கண் திறப்பு நடைபெற்றது. இதில் 60 வீட்டு குடும்பத்தினர் பங்காளிகள் கலந்து கொண்டு குலதெய்வ பங்காளிகளுக்கு பரிவட்டம் கட்டுதல் நிகழ்வுகள் நடைபெற்றன. 1/5/2026 மங்கள இசை, 2ஆம் கால யாக வேள்வி பூஜைகள், மகா தீப ஆராதனை, பிரசாத விநியோகம், அருள்மிகு ஸ்ரீ மகா நொண்டி முனீஸ்வர சுவாமிக்கு மிதுன லக்னத்தில் மகா கும்பாபிஷேக, மகா தீப ஆராதனை, பிரசாத விநியோகம், 5000 நபர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கினர். 60 வீட்டு குடும்பத்தார் பங்காளிகள் கலந்து கொண்டுள்ளனர். ஊர் மக்கள் முனீஸ்வரர் சுவாமி வழிபாடு செய்தனர். இதில் கோவில் தர்மகர்த்தா கே பால்முருகன், ஊர் கவுண்டர் தர்மகர்த்தா ஜி முருகன், பானை தலைவர்கள் ஆர் மாதன், பி மாதன், ஏ முருகன், பி கதிர்வேல், பி நாகராஜ், வி சென்னப்பன், கோ வி சென்னப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் ஓப்பிலி நாயக்கனஹள்ளி பஞ்சாயத்து முத்தனூர் கிராமம் கோம்பை பொதியம்பள்ளம் அருகில் குலதெய்வ சாமி நொண்டி முனீஸ்வரன் வழிபாடு ஆகியதால் இதில் என்னவென்றால் நாங்கள் தலைமுறையாக நாங்கள் எங்கள் முன்னோர்கள் காலத்திலிருந்து, அதாவது புளியம்பட்டி கிராமத்தில் எங்கள் குலதெய்வம் உள்ளது. அனைத்து பங்காளிகளும் சுமார் ஒரு 48 குடும்பம் 2019 முதல் முறையாக நாங்கள் செய்தோம். அப்போ இருந்து இது 2வது முறை கும்பாபிஷேகம் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ சுமார் பார்த்திங்கன்னா ஒரு 60 குடும்பம் உள்ளனர் எங்களுடைய பங்காளிகள். நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஃபஸ்ட்டு முதல் முறையாக செய்யும் போது நாங்கள் அதாவது கிடா விருந்துன்னு வைத்திருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா சுமார் 1000 கிலோ, அதாவது ஆட்டுக்கறி, கோழிக்கறி இதெல்லாம் சேர்ந்து நாங்கள் சுமார் ஒரு 5000 பேருக்கு நாங்கள் அன்னதானம் செய்திருந்தோம். இப்பயும் அது மாதிரி செய்தோம் என்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். மோதி 2வது தடவை கும்பாபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது நாங்கள் 60 குடும்பத்தினர் உள்ளனர். இது மிக சிறப்பாக இப்பயும் சுமார் பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேருக்கு அன்னதானம் இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. நல்ல முறையில் எங்கள் அனைத்து பங்காளிகளும் நாங்கள் ஒன்று சேர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதில் கோயில் நிர்வாகி தர்மகர்த்தா எங்களுடைய குலதெய்வமான நொண்டி முனீஸ்வரன் அவர்களுக்கு இன்று கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த சுவாமி எங்களுடைய தலைமுறையாக கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறைக்கு முன்பிருந்து இன்று வரையும் முன்னோருடைய வழியில் நாங்கள் முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதன் வழியில் இன்றைக்கும் அதனுடைய கடவுளுக்கு எங்களால் முடிந்ததை பூஜை செய்து கொண்டு இன்று பெரிய அளவில் கோயிலை சிறப்பாக செய்து இன்னும் சக்தியை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிலையை அமைத்து அதற்கு இன்று உயிர் கொடுத்து கும்பாபிஷேகமாக நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேக விழாவினை மிக சிறப்பாக தர்மகர்த்தா முன்னிலையிலும், பானை தலைவர்கள் முன்னிலையிலும், 60 வீட்டார் பங்காளிகள் முன்னிலையிலும் இன்று நாங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி முடித்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேகம் இந்த கோயில் அமைத்து பார்த்தீங்கன்னா 2019 துறிஞ்சிப்பட்டி அருகே உள்ள புளியம்பட்டி கிராமத்தில் அவர் காலமாக பரம்பரையாக அவர்கள் அங்கே வழிபாடு செய்து வந்தார்கள். அங்கிருந்து நாங்கள் தனியாக எடுத்து இங்கு அமைத்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே எங்களுடைய குலதெய்வமாக இங்கே எடுத்து வந்தாங்க. அவரை வழிபாடு செய்து அவரை நாங்கள் வணங்கி வருகிறோம். இந்த வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமலும்
நோய் நொடி இல்லாமலும் கேட்டதை அள்ளி கொடுத்து கொண்டு கேட்ட வரத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைகிறது. எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்க விடாமல் குலதெய்வம் வந்து எங்களுடைய குடும்பத்தை கூட நின்று எங்களுடைய 60 குடும்பங்களையும் நல்ல மாதிரியாக காப்பாற்றி நல்வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தொழில், கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, முன்னேற்றம் அனைத்தும் கொடுத்து எங்களை காவலாக நின்று காவல் தெய்வமாக நின்று எங்களை காப்பாற்றி கொடுத்து வருகிறார். அவர்களுக்கு நாங்கள் இன்று கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தோம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.